الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாமம் கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஆனால் நடைமுறைகளை அனுபவம் பின்ன காலத்த மதுவாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய வறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து எண்ணிக்காக்கூடிய அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வரைந்திருக்கிற நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமா. பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியிலே இருக்கின்ற போதும், தனியிலே இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமாகவும் மத்தியிலும் அறிமுகம் இல்லாத மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு செக்கனையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு முதலாவதாக அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பமும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாலேயும் அருமையினால் அல்லாஹ் உயரிய முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்ததற்கு அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் பொறுமதியான மார்க்கம். இந்த மார்க்கம் விலை மதிக்க முடியாத மார்க்கம். அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தான். وَمَن يَبْتَغِي الْإِسْلَامَ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாஹ் அவருடைய யாருடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படாத, அது அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை பின்பற்ற முடியாது.
இஸ்லாம் தூய்மையான மார்க்கம், இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இஸ்லாம் எப்படி பெறுவதையோ, ஈமான் எப்படி பெறுவதையோ, அதே போன்று இஸ்லாத்தையும் ஈமானை சுமந்திருக்கிற நானும் நீங்கள் அந்த உலகத்திலே பெறுமதியானவர்கள், நானும் நீங்கள் அந்த உலகத்திலே கண்ணியமானவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திலே உள்ள நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறான், நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் வாழ்வதால். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு வணக்கம், நானும் நீங்களும் வணக்கம் என்று கூட நினைக்காத ஒரு இபாதத். அது என்ன வணக்கம் என்றால் அது வஹ்தாத் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஒற்றுமை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாகரிகமாக நடக்கிறது, ஒழுக்கமாக நடக்கிறது, ஒற்றுமையாக நடக்கிறது, மற்றவருடைய உணர்வுகளை, தேவைகளை, மற்றவருடைய மரியாதைகளை மதித்து விலகி நடந்து கொள்வது. அன்பானவர்களை, இதைவிட பெருமதியான ஒரு வணக்கம் இந்த உலகத்திலே கிடையாது. நிறைய கியாமத்துடைய நாளையிலே மீதானுடைய தராசை பாரமாக்கக்கூடிய அமல் அல்லாஹ் இன்னமின் அஹப்பிக்கும் இலைய அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கியாமத்துடைய நாளையிலே நெருக்கமானது வாசலிக்கும் மின்னி நெருக்கமானவர்கள், விருப்பமானவர்கள், அல்லாஹ்க்காக பட்டாளாக நடந்தவர்கள், மனைவியோடு நண்பராக நல்ல முறையில் நடந்தவர்கள், நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்தவர்கள், தொழில் செய்கிறோமா தொழிலாளிகள் நல்ல முறையில் நடந்தவர்கள், நிர்வாகம் செய்கின்றோமா நிர்வாக ஜமாத்தோடு நல்ல முறையில் நடந்தவர்கள், பெற்றோராக இருக்கின்றோமா பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்தவர்கள், உஸ்தாதாக ஆசிரியராக இருக்கிறோமா அதற்கு கீழே உள்ள மாணவர்கள் நல்ல முறையில் நடந்தவர்கள். அன்பானவர்களே, இதுதான் அஸ்லாம், இதுதான் பெருமதியான அமல். அன்பானவர்களே, அதே போன்ற இந்த ஒற்றுமை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை எடுத்து பாருங்கள். அது ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய மார்க்கம். நானும் நீங்கள் நேற்றிருக்கின்ற கலிமாவை எடுத்து பாருங்கள். ஒற்றுமையாக வச்சிருக்கிறார். நாம் எல்லாம் ஒரே கலிமாவின் கீழே இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் ஒரு வகையான கலிமா சொன்னார்கள். அந்த கலிமாவோட எல்லோரும் அல்லாஹ்வை வணங்குவதில் ஒன்றுபட்டார்கள். நபிமார்கள் வேறுபட்டாலும் அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்திலே ஒன்றுபட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹீம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வந்தார்களோ அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கலிமா, இதற்கு பின்னால் வர இருக்கக்கூடிய கலிமா அந்த கலிமா. அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, வணக்கத்துக்கு தகுதியான இலாஹ் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதருடைய ரப்பு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு சொல்கிறோம். மலிக்கின் நாஸ், மனிதர்கள் அரசன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இலாஹ். வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ் என்பதை முழு உலகத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையால் கொண்டுபட்டார். கலிமா சொல்ல ஒருவருக்கு அழைத்து தொழுகை கடமை. தொழுகையில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை! முஸ்லீம்கள் முஃமின்கள் எல்லோரும் ஒரு விவாதம் நோக்கித்தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தான் சொல்கிறார்கள். முன்பின் சுத்தத்துகள வேறுபாடு கிடையாது, தொழுகின்ற முறைகளில் வேறுபாடு கிடையாது, பல்வேறு ரகாத் தொழுகிறார்கள், தொழுகின்ற விதங்களில் வித்தியாசம் கிடையாது, சுருக்கிற வித்தியாசம் கிடையாது. ஒற்றுமை. அதானுக்கு முன்னால், இந்த தொழுகைக்கு முன்னால் அதான கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதான் ஒற்றுமை. வேற வேற மதங்களை நினைவுபடுத்தக்கூடிய மத கீதங்கள், மத மொழிகள் வேறுபடலாம். நாட்டுக்கு நாடு அது வேறுபடும், தேடிக்கொள்ள இயலாம். ஆனா எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கட அதான் ஒன்றுதான். ஏசியன் கண்டிக்கு போங்க, அரேபியன் கண்டிக்கு போங்க, மக்கா மதீனாவுக்கு போங்க, அல்லது பாகிஸ்தானுக்கு போங்க, அல்லது இந்தியாவுக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் கண்டிப்போம் அதான் தான். ஜப்பான்ல இதே அதான் தான், இந்தியாவிலும் இதே அதான் தான், மக்கா மதீனா இதே அதான் தான், நாங்க வரக்கூடிய இடங்களில் இதே அதான் தான். நீக்குகின்ற வித்தியாசங்கள், அவருடைய ராகங்கள் வித்தியாசப்பட்டாலும் சொல்லக்கூடிய அந்த அதான் ஒன்றுதான். எவ்வளவு ஒற்றுமை எவ்வளவு ஒற்றுமை! இஸ்லாமத் சொன்னதுக்கு பின்னால சப்புக்கு வந்து இமாம் தக்பீர் கட்டினான். எங்களை சொல்லிக்கக்கூடிய இமாம் சின்ன வயது இமாமா இருக்கிறான். நாங்க மிகப்பெரிய மல்டி மில்லியனா இருக்கலாம், கோடீஸ்வரா இருக்கலாம், ஒரு நாட்டுடைய அரசனாக இருக்கலாம்.
இமாமுக்கு முன்னால சுஜூத் செய்யலாம், இமாமுக்கு முன்னால தக்பீர் கட்டலாம், இமாமுக்கு முன்னால சலாம் கேட்கலாம். கண்ணியமானவர்களே, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் குர்ஆனை சுமந்தா, இமாமத்துல இருந்தா, மக்மூம்களாக இருந்த ஒற்றுமையை அல்லாஹ் காட்டுகிறார். பல லட்ச மக்கள் ஒன்று சேருகின்ற ஹஜ் எடுக்குவார். ஒரு இக்காமத்துல பல லட்சம் மக்களை ஒரு இடத்துல ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது மக்கா மதீனாதான். முழு உலக மக்களும் ஆண்டியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாவராக இருக்கலாம், எல்லோரும் கடைசியாக போற அந்த கபன் ஆடைக்கு ஒத்த ஆடைதான் இந்த ஆடையோடுதான் எல்லாரும் வள வருவாங்க, தவம் செய்வாங்க. நான் வசதிக்காரன், நான் இந்த கபன் நான் கொடுக்க மாட்டேன், நான் ஒரு செல்வந்த குடும்பம், செல்வந்த பரம்பரையில் உள்ளவன், நாட்டு ஜனாதிபதி பரம்பரையில் உள்ளவன், கண்ணியமான மாறவழியா எல்லாரும் அதே ஆடலாம். எவ்வளவு ஒற்றுமை இந்த வெள்ளிக்கிழமை, எவ்வளவு ஒற்றுமை. இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கணுமா? இன்றைய தொழில்நுட்ப சாதனைகளால், இன்றைய தொடர்பாடல்களால் முடியாது, வாட்ஸ்அப்பால் முடியாது, பேஸ்புக்கால் முடியாது, போனால் முடியாது. எல்லோரும் போன் பாய்ப்பது கிடையாது. போன் பாவித்தாலும் எல்லோரும் வாட்ஸ்அப் பாய்ப்பது கிடையாது. போன் பாவித்தால் எல்லோரும் பேஸ்புக் பாய்ப்பது கிடையாது. முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு தகவலை கொடுக்க வேண்டுமா? அதற்கு பொருத்தமான நாள் தான் வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நாள். இமாம் இவருக்கு ஏறினான். அதுக்கு பின்னால எங்களுடைய என்ன செய்வார்? முதலாவது அக்கா எடுத்து பயான் செய்வார். அவர் பயானுக்கு பின்னால் நாம பயான் செய்வோம். அவர் சொல்லுவார், யாருமே வாய்ப்பு வரக்கூடாது, பேசக்கூடாது, பேசினா நம்மளோட ஜும்மா பால் ஆகிடும், நம்மளோட ஜும்மா என்ன சும்மா போயிடும், வெள்ளிக்கிழமை நாள் வந்து நன்மை கிடைக்காம போயிடும், அதனால அமைதியாக பொதுவாக செவிப்படுங்க என்று சொல்லி அந்த சதீப் மிம்பருக்கு ஏற முன்னால் அக்காவை முழு உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கலுமா? எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் எல்லோரும் முன் வரக்கூடிய இடம் யௌமுல் ஜும்ஆ. ஜும்ஆ என்றால் ஒன்று சேர்ற நாள். அது யௌமுல் ஜும்ஆ. நாங்கள் முசாபா செஞ்சு கொள்ளக்கூடிய நாள், உள்ளங்களால் ஒன்றுபடக்கூடிய நாள், குரோதம் விரோதங்களை கலைந்து நாங்கள் எங்களை ஈமான புதுப்பிக்கின்ற நாள், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை படித்து வருகின்ற நாள். அந்த நாள்ல ஒரு செய்தியை முழு உலகத்துக்கு கொடுக்கலாம். எவ்வளவு இப்படி இஸ்லாமுடைய எல்லா கடமைகளும் ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய கடமைகளாகத்தான் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் 2 பேர் தோல்வி கொண்டிருந்தார். 2 பேர் பேசாமல் இருந்தார். ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாஅத்தும் இன்னொரு ஜமாஅத்தும் அல்ல. சில ஜமாஅத்து சிலாக்கு பிடிக்கிறது. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல. உங்களை 2 பேருக்கு அழைக்காமல் இருந்தார். அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு அவங்க இருக்கிற சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தரக்காது. அந்த ரஹ்மத்துக்கு தடையாக நான் நீங்கள் எழுதுகிறார். இந்த உலகத்தோட சின்ன சின்ன கண்ணியங்களுக்காக, சின்ன சின்ன வளர்ச்சி கௌரவங்களுக்காக ஈமான் இஸ்லாத்தில் எழுதக்கூடாது. முழு சமூகத்துக்கு மாற அருளை நாங்கள் தடை செய்து விடக்கூடாது. லா தன்சிரு ரஹ்மா கௌமுன் ஃபீஹி காதிபு ரஹம். எந்த கூட்டத்தில் உறவுகளை முறித்த ஒருவர் இருக்கிறான், சொந்தங்களை பேசாத ஒருவர் இருக்கிறான், சொந்த உறவுகளோடு சேர்ந்து வாழாத ஒருவர் இருக்கிறானோ, அவன் இருக்கின்ற அந்த கூட்டம், அவன் இருக்கின்ற அந்த ஊரு அல்லது அவன் இருக்கின்ற அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தரக்காது. வெளிமானவர்களே, இதெல்லாம் தாண்டி நான் ஒற்றுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் ஒரு மனிதன் 2 நாளைக்கு மேல 3 நாளைக்கு மேல கோபித்துக் கொண்டிருந்தார். ஒரு சகோதரர் அதே நிலைமையில மூத்தாகிட்டார். 3 நாளைக்கு மேல 4 நாள் கோபித்து மூத்தாகிட்டார். அந்த மனிதன் நரகம் நுழைந்து விட்டான். நுழைகிறான் நிகழ்கால நுழைவான் எதிர்கால நுழைந்து விட்டான். யாராவது உணவு முறைகளை குறித்து வாழ்ந்துட்டா கனிமணவர்களே நரகம் நுழைந்து விட்டான் என்று கருத்துப்பட அது சொல்கிறது. நுழைந்த அந்த அவன் மௌத்தாவின் அந்த நிமிடமே அவன் நரகவாதிதான். இந்த ஜனாதாவை தூக்கிட்டு போறதா நாங்க காட்சி சொல்றோம், என்ன சொல்லுவோம்? குர்ஆன் ஹதீஸை வச்சு நரகவாதி என்ற ஜனாதாவை தூக்கிட்டு போறோம், போயிட்டு போறாரு. ஹயாத்தோட இருக்கும் போது பேச இல்லை, சலாம் சொல்ல முந்திக் கொள்ளுங்க, சுவர்க்கம் போக முந்திக் கொள்ளுங்க.
இன்னைக்கு என்ன செய்யறது? கலாச்சார பண்ணி கொள்றது என்ன? நான் எந்த கௌரவத்துக்கு நான் பேச போறதா? அவரை வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தலாம் சொல்லி பேசுறேன் அப்படின்னு பார்க்குவாங்க. தாழ்ந்து போனா அல்லா எங்களை உயர்த்துவாங்க. தாழ்ந்தவர்கள் யாரும் ஒரு வீழ்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் தர்மம் கொடுப்பதால் கண்ணியம் எங்களை பொருளாதாரம் குறைவது கிடையாது, பொருளாதாரம் பெறுது. பிறகு மன்னிப்பதால் எங்களுடைய அந்தஸ்து குறைவது கிடையாது, என்னுடைய அந்தஸ்து கூடும். வித்தியாசமா காட்டுவான். நீ மன்னிப்பு கௌரவத்துக்கு அந்த விடயங்களை கேட்டா எங்கட வாழ்க்கை பயிலாம். இணைய கனிமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஒற்றுமை இருக்குது, அது ஒரு பெருமதியான ஒரு இபாதத். இதை நாம விட்டுவிடலாம், இதை நாம கடைபிடிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள முக்கியமாக கடைபிடிக்கிறோம். சின்ன சின்ன காணி பிரச்சனை, சின்ன சின்ன முரண்பாடு, எதற்காக? கல்யாணத்துக்கு எனக்கு சொல்ல இல்லை, லாஸ்டால பிள்ளைக்கு பொறுப்பாக்க வந்த எனக்கு சொல்ல இல்லை, அடுத்த வீட்டுல இன்னொரு பங்கன் என்ன சாப்பாட்டுக்கு அழைக்க இல்லை. இதற்கு வருடவனும் போய்த்து கொண்டிருக்கிறான். அதாவது சின்ன விஷயம் கிடையாது, ஒற்றுமை இருக்கிறது, சின்ன விடயம் கிடையாது. எனவே சேர்ந்து வாழ்வது என்பது எமக்கு தாங்க என்பதற்காக நாம கொடுக்கிறது, எமக்கு செல்வாங்க என்பதற்காக நாங்கள் திருப்பி சொல்றது, எங்களை கண்ணியப்படுத்தலாம் என்பதை நாங்கள் கண்ணியப்படுத்துறது அதல்ல. எங்களுக்கு சொல்லாட்டி நாங்க சொல்லணும், எங்களை கண்ணியப்படுத்தாலும் நாங்க அவங்களை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான், உங்களுடைய நானா, உங்களுடைய தம்பி, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய சாச்சா, உங்களுடைய மாமா உங்களை கண்ணியப்படுத்தினாங்களா, உங்களை அழைத்தாங்களா என்று கேட்க மாட்டான். உங்களுடைய சாட்சாவை நீங்க கண்ணியப்படுத்துவீங்களா, உங்களுடைய சாட்சாவை நீங்க நுழைச்சீங்களா, உங்களுடைய நானாவை நீங்க நுழைச்சீங்க அர்த்தம் என்ற ஒரு கேள்வி. அவங்க என்ன செஞ்சாங்க என்பது உங்களுக்கு கேள்வி கிடையாது. நாளைய வருவீங்களால் அல்லாஹ் எங்க கேள்வி கேட்பான், அதற்கு நாங்கள் அதை கொடுக்க இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரர்களே, ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஒற்றுமை ஒரு பலம். ஒற்றுமையாக இருந்தால் பல கோடி நன்மைகளை அடையலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பார். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் எல்லாரும் பயன்படுற ஒற்றுமையாக இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். நிச்சயமாக முஃமின்கள் எல்லாரும் சகோதரர்கள், அவர்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வால் அன்பு காட்டப்படுவீர்கள். அன்பாக நீங்கள் படைத்த ரப்பு உங்களுக்கு இறக்கம் காட்டுவார். உங்கள் அன்பு மற்றவர்களுக்கு பொழியுங்கள், அல்லாஹ்வுடைய அன்பு, வானவருடைய அன்பு உங்கள் மீது ஒளியப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடையார். நாங்கள் கொலைகளுக்கின்ற போது அல்லாஹ் என்ன சொல்வார்? அல்லாஹ் மன்னிப்பாளன். நாங்கள் மன்னிக்கின்ற போது அல்லாஹ் என்ன மன்னிக்கிறார்? அல்லாஹ் எல்லோரும் இரக்கமாக அன்பாக நடக்கக்கூடியவர். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம், அந்த இரக்கமான அளவு, இரக்கம் என்ற சிவத் ஏராளம் இருக்கிறது. இதெல்லாம் இரக்கம். கண்ணியமானவர்களே, எனவே அன்பாக இரக்கமாக நடக்கிறது. மரியாதைகளை ஒவ்வொருடைய மரியாதைகளை பார்ப்பாங்க. அன்பானவர்கள், அது மிக முக்கியமான ஒரு விடயம் தான். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஊர் நிர்வாக தெரிவு நினைக்கும் மற்றொரு நிர்வாக தெரிவு, அது ஒரு பெருமதியான நாள். அதை யாரும் உதாசீனம் பண்ணலாம். இந்த ஊருடைய முன்னேற்றம் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த ஊருடைய வளர்ச்சி அந்த நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த ஊர் பின்னுக்கு போனா அந்த நிர்வாகம் பின்னுக்கு போன. எனவே எல்லோருக்கும் உள்ள ஒரு கடமை. சிலர் என்ன செய்யறது, நிர்வாகம் தெரியும் அந்த சாப்பிட்டு வேறு இடத்துக்கு போறது. இது ஒரு கடமையாக என்னுடைய பொறுப்பாக உணர்கிறேன். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நிர்வாகம். ஜமாஅத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை தேவைப்பட வேண்டும். வருகின்ற விடயம் எதுவென்றால், இந்த ஒற்றுமை இல்லை என்றால் அந்த ஊருக்கு ஈடுபடைந்து போய்விடும். தனிமையால் சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை கணவன் மனைவியாக இருந்து சாதிக்கிறார். கணவன் மனைவியாக இருந்து சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை
வாப்பா உமா பிள்ளைகள் பெற்றோராக இருந்து ஒரு குடும்பமாக செய்ய முடிக்கலாம், அல்லது ஒரு ஊராக குடும்பமாக இருந்து செய்யலாம், அல்லது ஊராக இருந்து செய்யலாம், அல்லது பல சம்மேளனங்களாக இருந்து செய்யலாம். கண்ணியமானவர்களே, அதே போதுதான் ஒரு ஊரினுடைய ஒற்றுமை என்பது நிர்வாகம் ஜமாத்தாருக்கு இடையிலே மிக முக்கிய ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும். அவர்களுக்கான துஆ செய்கின்ற பண்பு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பிரதிமான் புகழ்வார். அமீனு ஹாதி உம்மா, இந்த சமூகத்துடைய நம்பிக்கையான ஒரு சஹாபியை சொன்னார். ஹதீபு ஹாதி உம்மா, இந்த உம்மத்துடைய நசிஹத் கொண்ட பயான் செய்யக்கூடியவர் நீங்கள் ஒரு ஹதீப் என்று சொன்னார். இனி ஒன்றைக்கு கௌரவனாவது அவங்க தெரிந்தாமல் ஆக்கிரமித்து சொன்னார். கண்ணியமானவர்களே, மற்றவர்களை வாழ்த்துறது, மனமாற வாழ்த்துறது, துஆ செய்கிறது இஸ்லாம் கற்றுத்தார பண்பாடு. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிர்வாகம் செஞ்ச ஒருவர், உலகத்தை ஆட்சி செஞ்ச ஒருவர். சுமார் அவருடைய ஆட்சி 30 மாதங்கள். 30 மாதங்கள்னா கிட்டத்தட்ட 2.5 வருடம். கண்ணியமானவர்களே, அவங்க ஆட்சிக்கு போகல. ஐநல் யசாமா, எங்க ஏழைகள் இருக்காங்க, யாருமே எத்தீம்கள் கிடையாது. ஐநல் வாரிமூன், எங்க கடனாளிய பெரியவர் கொஞ்சமா இருக்கு. இந்த கடனாளியவர்கள் அவங்க கஷ்டத்துலதான் வாழ்ந்தாங்க, மக்களை கஷ்டத்துல போட்டு போக இல்லை. அவங்க சிரமத்தோட வாழ்ந்தாங்க, மக்களை சிரமத்தோட விட்டு போக இல்லை, மக்களை கடனோட விட்டு போக இல்லை. எந்த எத்தீம்களையும் பராமரிக்க ஒருவர் இல்லாம விட்டுட்டு போக இல்லை. திருமணம் முடிக்க வயது வந்து யாரையும் திருமணம் முடிக்காம விட்டுட்டு போக இல்லை. கனிமா எல்லோருடைய சேவைகள் பூச்சி அமைப்பதுதான் அந்த நிர்வாகம். அந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆட்சி போனது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டுடைய கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கனிமாவர்களே, உணவு பயங்கரம். என்னுடைய ஆட்சியில உணவு இல்லாம ஏதோ ஒரு முறையில ஒரு நாய் இறந்திருந்தால், வாய் பேச முடியாத ஒரு மிருகம் இருந்திருந்தாலும் அது பற்றி நாளைய மறுமையில நான் விசாரிக்கப்படுவேனே, அது நான் இந்த விடயங்களை கவனம் செலுத்தும் என்பதாக பல கடிதங்கள் அவர்கள் கவர்னருக்கு எழுதுவாங்க. எனவே நாங்கள் நிர்வாகம் செய்யறது மிருகங்களுக்கு அல்ல, வாய் பேச முடியாதவர்களுக்கு அல்ல, வாய் பேசக்கூடிய கண்ணியமான கௌரவமான எங்களை போல மனிதர்களுக்கு தான் நாம் நிர்வாகிக்கிறோம். எனவே எங்களுக்குள்ள நான் கண்ணியமாக கௌரவமாக இருக்கணும், மற்றொரு உணர்வுகளை நாம் பதித்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, ஊருக்குள்ள நிறைய விடயங்களை சாதிக்கலாம், ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமையாக இல்லைன்னா நிறைய விடயங்களை சாதிக்கலாம். நம்ம பெயிலாகிடுவோம், சின்ன சின்ன விஷயங்களை பெயிலாகிடுவோம். நிர்வாகத்தை பலப்படுத்தும், நிர்வாகத்துக்கு கண்ணியத்தை கொடுக்கும், நிர்வாகம் அந்த கண்ணியத்தை பெற்றுக்கூடக்கூடிய அமைப்பில் அந்த நிர்வாகத்தை அமைத்துக் கொள்ளும். முந்தைய ஒரு காலங்களுக்கு நிர்வாகம் செய்யலாம், பள்ளியில் அடித்தாலும் யாரும் கேட்கறது காலம் இல்லை. ஆனா இப்ப அடிக்கலாம், அந்த காலம் போயிடும். ரெஸ்பெக்டுக்கு இந்த உலகம் அடிமை கிடையாது. சைக்கோலஜி சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு பாடம் சைக்கோலஜி. ஒவ்வொரு நிர்வாகிகளும் படியுங்க, அந்த நிர்வாகத்தை இந்த கட்டமைப்புல ஒரு நாள் செமினார் படியுங்க. அன்பு பாசம் உங்களோட மனைவியாக இருக்கலாம், உங்களோட பிள்ளையாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே உள்ள வேலையாக்களாக இருக்கலாம், உங்களோட குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது உங்களோட தங்கச்சி தம்பிமார் அல்லது நானா தாத்தாவா இருக்கலாம். ரெஸ்பெக்ட் கடுமை கிடையாது, அன்புக்கு தான் அடிமை. நிறைய தடவை சொல்லுங்க, மகன் மகள் ராஜா இறக்கமா சொல்லுங்க, வேலை நடக்கும். கனிமானவர்களை அன்பாக இறக்கமாக நடக்கும், அந்த பண்பான வாழ்க்கை இருக்கும். சில இடங்களில் பார்த்தா சில நிர்வாகத்துக்கு உதவாக பகுதிகளில் எல்லாம் பாதுகாக்கணும். நிர்வாகத்துக்கு வந்தது பின்னால சில பொறுப்புகளுக்கு வந்தது பின்னால வளமையா கலா சொல்லி பேசிட்டு வரது கலாட்ட காணலாது, முகத்துல சிரிப்ப காணலாது. ஏழு எளிய மக்களோட உழவுவாரு, ஏழு எளிய மக்களோட கோபத்தில் கனிமா எது நடந்துதான். எனவே இந்த ஒற்றுமையை நாங்கள் எல்லாம் பாதுகாப்போம், ஒற்றுமையாக நாம் இருப்போம். இந்த ஊரை எப்படி முன்னேற்றது, இந்த ஊர்ல உள்ள வாலிபர்கள் எப்படி மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிறது, இந்த ஊர்ல விபச்சாரம் நடக்குதா அதை எப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறது, இந்த ஊர்ல அதாவது போதை பாவனையால் இருக்கிறார்களா அதை எப்படி நாங்க தடுக்கிறது. நாங்க பற்றி சோறுக்கு போனா போதுமா, எங்களை உறவுகள் போற இல்லையா? நானா சோறுக்க போறாரு, தம்பி ஐட்டாஞ்சி இருக்கிறாரு, அவரை நரகத்துக்கு அனுப்புறாரா? மற்ற கவலைப்படக்கூடிய நிர்வாகம் கொஞ்சம் எல்லாரும் கவலையாக இருக்கு, எல்லாரும் கவலையாக இருக்கு. நாங்க மட்டும் பள்ளிக்கூடத்தோடு போறோம், எங்களுக்கு தான் நிர்வாகத்தை கவலை வருகிறது.
எங்களுக்கு தான் நல்ல ஒரு நிர்வாகம் வரணும், 3 வருடத்துக்கு நிர்வாகம் செய்ய போறாங்க, ஊரு என்ன நடக்குமோ கண்ணியமானவர்களே அப்படியாகும். எல்லாரும் இது தலையில முக்கியமான பொறுப்பாக இருக்கு. ஒரு ஊருடைய முன்னேற்றம் நிர்வாகத்தில் இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே பேச இல்ல மாசா நிறைய உலமாக்கள் இருக்குது. அது சம்பந்தம் நிறைய புத்துவாக்கள் உங்களுக்கு செஞ்சிருப்பான். இன்னைக்கு சில மனிதர்கள் நாங்க பார்க்கிறோம் காலப்போக்குல பொறுப்புகளுக்கு வந்துதான் தலாத்த காணலாது, திருப்ப காணலாது, பேச்செல்லாம் வித்தியாசமா போயிடும், நடையெல்லாம் வித்தியாசமா போயிடும். கனிமா இப்படியாக நடக்காது. எனவே மிக முக்கியமான ஒரு பாதா இந்த ஒற்றுமையை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயத்தை மீண்டும் ஒருவரான ஞாபகப்படுத்த பொதுவாக முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை பற்றி ஏராளம் பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதனை போன்றவர்கள். இந்த அப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு மனிதனை போன்றவர்கள். கமசலில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள். கல்புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஹதீஸுடைய கருத்து சுருக்கமா சொல்றது, ஒன்றோடு ஒட்டிருக்கிறது. என்னுடைய மானம் பறிபோகுதா, என்னுடைய சகோதரனுடைய மானம் பறிபோகுதா, அது என்னுடைய மானம் பறிபோனத போல. என்னுடைய சகோதரன் பசியோடு இருக்கிறானா, அது நான் பசியோடு இருந்த போல. இந்த ஊர்ல ஒருவர் தவறு செய்யறாரா, அது நான் தவறு செய்யறத போல அவரை திருத்தோம். எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த உணர்வோடு நாம் இருப்போம். எங்களோட உடம்புக்கு ஒரு வருத்தம் வந்தா உருவம் அந்த வருத்தம் அது போயிடும். கால் பிடிக்க, கால் நடக்க மறுக்கும், கை பிடிக்க மறுக்கும், கண் தூங்க மறுக்கும். எங்களோட உடம்புகள் வளமையான இயங்க மறுக்கும். ஏன்? அந்த வருத்தத்தால். எனவே கண்ணியமானவர்களே, அப்படி மற்றடைய உணர்வுகளை, சேவைகளை, மற்றடைய மரியாதைகளை பாதுகாத்து நிர்வாகங்களாக கொள்வோம். எல்லாருடைய சேவைகளையும் தன்னுடைய சேவையாக இருக்கும். யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டாரா அவரை தவற பப்ளிக் பண்ணாதீங்க, குறைகளை மறையுங்கள். நிச்சயமா அல்லாஹ் உங்களோட குறைகளை மறைப்பார். யாரெல்லாம் உலகத்துல குறையுள்ளவர்கள் கிடையாது, எல்லாரும் குறையுள்ளவர்கள் தான். எல்லாரும் சின்ன சின்ன குறையுள்ளவங்க தான். மனிதனுடைய இயல்புடைய குறைகள் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லி தருவாங்க. மனிதன் குறையுள்ளவன், மனிதன் குறையை காண்பதில் அதிக இன்பம் உள்ளவன். பாப்பா அம்மா பிள்ளைகளை குறைய, பிள்ளைகள் பாப்பமான குறைய, ஒத்தாத மாதிரி பிள்ளைகளை குறைய, பிள்ளைகள் ஒத்தாத மாதிரி குறைய, நிர்வாகிகள் ஜமாத்தா ஜமாத்தா, நிர்வாகிகள் முதலாளி, தொழிலாளிகள் தொழிலாளி, முதலாளி, இப்படி குறைய தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா குறை தேடுறதே வேலையா போகாது. குறைகளை இல்லாமல் நாங்க மறைச்சி மனிதன் குறையுள்ளவன் என்பதை மனதில் எண்ணி அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல எங்களுக்காக அவங்களுக்கு துவா செஞ்சு நல்ல முறையில நிர்வாகத்தை அமைச்சுவோம். எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். நாங்க அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்க எங்களுக்கு துவா செய்யணும். நாங்க அவங்களுக்கு பருவா செய்யக்கூடாது. அவங்க செய்யறதை செஞ்சுட்டு போட்டோம் என்று நாங்க இருக்கக்கூடாது. அவங்க முன்ன பின்னாங்க மனிதன் தானே. சில டைமுகள் அவங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். நாங்க பொறுப்புல இருக்கிறோம் என்று அவங்க வித்தியாசமான அதிகாரத்தை பயன்படுத்தி நடந்து கொள்ளலாம். ஒரு கௌரவம் கொண்டு வரலாம் பெரிய அளவுல. ஆனா நாங்க அவங்களுக்கு சொல்லணும், இது கௌரவத்துக்கு தந்ததல்ல, இது பட்ட பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு அமானிதம். அல்லாஹ் விசாரிப்பார். இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தரணுமா, சாமியான முறையில் நிர்வாகம் செய்யுங்க. நான் சில அட்வைஸ்களை, சில சந்தர்ப்பங்களில் சில நிர்வாகங்கள் கடுமையாக நடந்து கொள்வோம். எந்த பகுதியில் அப்படி இல்லை, எல்லாம் பாதுகாக்க. எனவே நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நல்லது ஒரு நிர்வாகத்தை அமைச்சுகள் விஷயத்துல எல்லாரும் 100% எல்லாரும் அந்த நிர்வாக பிரிவுகளை கலந்து போவோம். எனவே கண்ணியமானவர்களை பேசப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. ஒற்றுமை ஒரு பலம். ஒற்றுமை இல்லைன்னா நாங்கள் ஒரு பலத்தில் இருந்தோமா, ஒற்றுமை ஒரு சக்தி. ஒற்றுமை இல்லைன்னா நாங்க பெரிய ஒரு சக்தி இருந்தோமா, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை இல்லைன்னா நாங்க ஒரு ஆயுதம் இருந்தோமா. ஒற்றுமை அல்லாஹ் உதவியை கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு இபாதத். நாங்க ஒற்றுமை இல்லைன்னா அந்த மிகப்பெரிய ஒரு உதவி, அல்லாஹ் உதவியை இழந்தோமா. ஜமாஅத்தா மீது அல்லாஹ் உதவி இருக்கும். தனித்திருக்கிற ஆட்டத்தான் ஓனா பிடிக்கும். கூட்டத்தோட இருந்தா ஓனாய் பிடிக்காது. ஓனாய் என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், ஆடு பிடிக்கும். நிறைய ஆடுகள் இருந்தால் அந்த ஆடை பிடிக்காமல் விட்டுவிடும். அதே போல தனிமையில் யாராவது நிர்வாகத்தை விட்டு தனிந்து நிர்வாகம் செய்யற மாதிரி செய்ய எப்படியாவது நடக்கட்டும் நாங்கள் ஒழிஞ்சு நிறைய தனியை எழுத வேண்டாம். நிச்சயமாக சைத்தான்களுக்கு போவார். கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய வாழ்க்கை கூட்டு வாழ போதிக்குது, தனிமையான வாழ போதிக்கிறது. கூட்டு வாழ்க்கை தான் இஸ்லாம் போதிக்கின்ற மார்க்கம். எல்லா இபாதத்திலையும் கூட்டு வாழ்க்கை.
தனிமையில சாதிக்காத நிறைய விடயங்களை கூட்டாக சாதிக்கலாம். எனவே கனிமார்கள் சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ் உதவியை கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு பாதா. எனவே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிர்வாகம் ஜமாத்தாக இந்த ஊரை முன்னேற்றுவதற்காக கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொண்ட நண்பர்களாக அல்லாஹ் நீங்களை கவுச்சுவாயா. யா அல்லாஹ், அதற்கு முன்னால் நிர்வாகம் செய்து தற்போது நிர்வாகம் பெருக்கின்ற எல்லா நிர்வாகிகளையும் கவுச்சு கொள்வாயா. அவருடைய குறைகளுக்கு மனிதர்கள் யா அல்லாஹ் அவர்களை மன்னித்திடுவாயா. உன்னுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்தவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதை கட்டி பாதுகாத்தவர்கள் யா அல்லாஹ், எனவே அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், வர இருக்கின்ற நிர்வாகத்தை நல்ல நிர்வாகம் அமைத்து தருவாயாக. ஊர் மக்களுடைய அங்கீகாரத்தோடு நல்ல ஒரு நிர்வாகத்தை அமைத்து தருவாயா. நல்ல முறையில் மக்களை வழிநடத்தக்கூடிய நிர்வாகத்தை அமைத்து தருவாயா. யா அல்லாஹ், எங்களுக்குள்ள பிணக்குகள், வேற்றுமைகள், வஞ்சகங்கள், குரோதங்கள், பொறாமைகள் வராமல் எங்களை பாதுகாத்துடுவாயா. அப்படியான சபை வந்து விட்டால் இஸ்திக்ஃபார் செய்து உடனே பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய மக்களை எங்களை ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், நல்ல ஒரு நிர்வாகத்தை அமைத்து அந்த நிர்வாகத்துக்கு நீ உதவியாக வழிகாட்டியாக எப்போது இருந்துடுவாயா. அதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக எங்களுடைய ஜமாத்தாக ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிப்படை கிருபையை ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், ஒற்றுமை மூலமாக குடும்பமாக ஊராக சொர்க்க நுழையக்கூடிய பாக்கியம் தருவாயா. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியத்தை எங்களுக்கு வாங்கி கொடுப்பாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்கிடுவாயா. நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாதே யா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நல்லோர்களை சேர்த்து வைப்பாயா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தம்தியவர் கருள்வாயா. யா அல்லாஹ், அந்த ஊருடைய ஒற்றுமையை பாதுகாத்துடுவாயா. இங்கே உள்ள ஆண்கள் பெண்களுடைய மானமரியாதையை பாதுகாத்துடுவாயா. இங்கே தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய அந்த தொழில்களை பாதுகாத்துடுவாயா. யா அல்லாஹ், பெண் மக்களுடைய கற்புகளை பாதுகாத்துடுவாயா. ஈழத்தமிழுடைய கற்புகளை பாதுகாத்துடுவாயா. யா அல்லாஹ், வாலிபத்தை வீணாக்காத சிறந்த வாலிபர்களை உருவாக்கிடுவாயா. சிறந்த சீதேவிகளை உருவாக்கிடுவாயா. முழு இலங்கைக்கு முன்ன முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக அந்த அக்பர் ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், துஆவை தனிப்படை கிருபையை ஏற்றுக்கொள்வாயா. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்